பறவைகளின் பலம் வாய்ந்தது கழுகு. அதன் ஆயுட்காலம் சுமார் 70 ஆண்டுகள். ஆனால் அந்த பறவை 40 வயதை அடையும் போது ஒரு சவாலை சந்திக்கும். அதில் வென்றால் அதற்கு மறுபிறவி கிடைக்கும். கழுகுக்கு 40 வயதானவுடன் இரையை கொத்தி தின்னும் அதன் அலகு மழுங்கி வளைந்துவிடும். இரையை பற்றிக் கொள்ளும் நகங்கள் கூர்மை இழக்கும். அது பறப்பதற்கு துணை நிற்கும் இறகுகளோ பெரிதாகி பாரமாகிவிடும். இதனால் கழுகின் பலம் குறைந்து முதுமையடையும். இந்நிலையில் கழுகு தனித்திருக்கத் தொடங்கும். தனித்திருப்பதற்காக காட்டில் உள்ள மலையின் உச்சிக்கு பறந்து செல்லும். அங்கு சென்று தனது அலகின் மூலம் அதன் சிறகுகளையும் நகங்களையும் பிடுங்கிவிடும். பின்னர் அதன் அலகினை பாறையில் உரசி உதிர்த்துவிடும். இதனால் அதன் உடலெங்கும் தீராத வலியுடன் இரத்தம் சொட்டும். அப்போது அது ஒரு புதிதாய் பிறந்த கழுகின் அளவுக்கு உருமாறியிருக்கும். எவர் கண்ணிலும் படாமல் தனியாய் பாறைகளின் இடுக்குகளில் கிடைக்கும் சிறு புழுக்களையும் பூச்சிகளையும் தின்று உயிர் வாழும். இவ்வாறு தொடர்ந்து 3 மாதங்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்து அது வளர்ச்சி பெறும். 4ஆம் மாதத்தில் அதன் இறக்கைகள் நீண்டு நகங்களும் அலகும் கூர்மையாகவும் வளர்ந்து ஓர் இளம் பறவையாக மீண்டும் நீலவானில் சிறகெடுத்து பறக்கும். அதற்கடுத்த 30 ஆண்டுகளும் அது வானில் சக்கரவர்த்தியாய் வலம் வரும். 3 மாதம் தனித்திருத்தலின் மூலம் தனக்கு புதியதொரு 30 ஆண்டுகள் காலத்தினை தனக்காக உருவாக்கிக் கொள்கிறது கழுகு. கழுகின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது. தனித்திருத்தல் என்பது புதிய வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். அது வலியோடு ஆரம்பித்தாலும் அற்புதமானதொரு புதிய வாழ்க்கையை வகுத்து கொடுக்கும். தனித்திருப்பது சாபம் அல்ல, வரம்.